வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 12 மற்றும் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட இன்னொரு எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஐஐடி மெட்ராஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போன ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், என்ஐஆர்எஃப் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அதில் இந்த ஆண்டிற்கான பட்டியலில் ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ். தொடர்ந்து 6வது முறையாக ஒட்டுமொத்த பிரிவில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ் தான். அடுத்தது 2ஆம் இடம் பிடித்தது ஐஐஎஸ்சி பெங்களூரு. ஐஐஎஸ்சி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, 2ஆம் இடம் பிடித்தது இந்திய அறிவியல் கழகம், இது பெங்களூரில் இருக்குது. அடுத்தது சிறந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசையில் முதலிடம் பிடித்தது இந்திய அறிவியல் கழகம் பெங்களூரு, இதே ஐஐஎஸ்சி பெங்களூரு தான். ஓகேவா? அடுத்தது சிறந்த மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை இப்போ புதுதாக சேர்த்துருக்காங்க. மாநில அரசு கீழே பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கும்ல, அதில் எது இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடித்தது அண்ணா பல்கலைக்கழகம். அடுத்தது சிறந்த பொறியியல் கல்லூரி, அந்த கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது ஐஐடி மெட்ராஸ். அடுத்தது சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது ஐஐஎஸ்சி பெங்களூரு, அதாவது இந்திய அறிவியல் கழகம், இது பெங்களூரில் இருக்குது. அடுத்தது சிறந்த மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிற கேட்டகரியில் முதலிடம் பிடித்தது எய்ம்ஸ் டெல்லி. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது யார் அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சகம் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. இது 9வது ஆண்டு தரவரிசை. அடுத்தது, தமிழகத்தில் தற்போது புதிதாக எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 4 மாநகராட்சிகள். இப்போ நீங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் சின்ன ஏரியா வந்து பேரூராட்சியாக இருக்கும், அதை விட பெரிய ஏரியா மாநகராட்சியாக இருக்கும். சாரி இப்போ அது சின்ன ஏரியா அப்படிங்கிறது பேரூராட்சியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசு நகராட்சியாக இருக்கும், அதை விட பெருசு மாநகராட்சியாக இருக்கும். அப்போது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள், முதல்ல இப்போ என்னாச்சு அப்படின்னா 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி, இதெல்லாமே நகராட்சிகளாக இருந்தது. இப்போ அதை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கிற மொத்த மாநகராட்சிகள் 25. அதே மாதிரி ஏற்கனவே பேரூராட்சிகளாக இருந்ததை இப்போ நகராட்சியாக தரம் உயர்த்தியிருக்காங்க. அது எதெல்லாம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், அதுக்கப்புறம் திருவையாறு, இதெல்லாம். இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கிற மொத்த நகராட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 138 இருக்குது இதோட சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகம் கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் இதை உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் 5000 ரூபாய் மட்டும்தான். இது தமிழ்லேயே இங்கிலீஷ்லையுமே இருக்குது. இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரிய தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் மாதவி பூரிபுச். இப்போ மாதவி பூரிபுச் அப்படிங்கிற இவங்க தான் செபியுடைய தலைவர். செபி அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா போன ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. என்னென்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற நிறுவனம் அதானி நிறுவனம் மேலே குற்றச்சாட்டு போட்டிருந்தாங்க. என்னென்னா அவங்க வந்து பங்குச்சந்தையில் சில முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அப்புறம் உடனே என்னாச்சு அப்படின்னா நீதிபதி அபய் மனோகர் சாப்ரே தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைத்திருந்தாங்க. இது கூடவே செபியும் வந்து விசாரித்தாங்க. ஏன்னா செபி தான் வந்து நம்ம இந்தியாவில் பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. ஏன்னா இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி முதலீடு பண்ணுறதுல முறைகேடுகளை ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்க உடனே பார்ப்பாங்க. ஏன்னா மற்ற முதலீட்டாளர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இப்போது ஹிண்டன்பர்க் நிறுவனம் இருக்காங்கள்ல, அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து ஆதாரம் இல்லாதது, அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யானது அப்படின்ற மாதிரி செபி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் ஹிண்டன்பர்க்குடைய குற்றச்சாட்டை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அதாவது அவங்கெல்லாம் சொன்னது அவ்வளோ வேலிடானது கிடையாது அப்படின்ற மாதிரி அதை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா ஹிண்டன்பர்க் நிறுவனம் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதானி நிறுவனம் மற்றும் செபியுடைய தலைவருக்கு தொடர்பு இருக்குது
அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இதனால தான் செபி வந்து ஒழுங்காக விசாரிக்காமல் அதானிக்கு ஆதரவாக வந்து செயல்படுறாங்க அப்படின்னு இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கியூடெங்கா தடுப்பூசி எந்த நோய் தொடர்பானது? இதற்கான ஆன்சர் டெங்கு. டெங்கு தொடர்பானது தான் கியூடெங்கா அப்படிங்கிற ஒரு டெங்கு வேக்சின். இதை உருவாக்கின அமைப்பு டகேதா மருத்துவ நிறுவனம், இது ஜப்பானில் இருக்குது. இந்த தடுப்பூசியோட இன்னொரு பேர் TAK-003 அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, டெங்கு பாதிப்பை குறைக்கிறதுல இந்த கியூடெங்கா தடுப்பூசி 50% மேலே பலன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா 2 டோஸையும் ஒருத்தங்க போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 90% பலன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு டோஸ் போட்ட குழந்தைக்கு 70% பலன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு டோஸ் போட்ட பெரியவருக்கு 90% வந்து பலன் தருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தடுப்பூசிக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பு கூட ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான கீரா விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நாஞ்சில் நாடன். கி ராஜநாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கரிசல் எழுத்தாளர்களில் ஒருத்தர் தான் கி ராஜநாராயணன். அவருடைய பேரில் விருது வழங்குறாங்க. அது இந்த முறை எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு வந்து வழங்குறாங்க. இந்த விருதை யார் வழங்குறாங்க அப்படின்னா கோவை விஜயா பதிப்பகத்துடைய விஜயா வாசகர் வட்டம் தான் வழங்குறாங்க. கி ராஜநாராயணன் பேரில் தான் இந்த விருதை வழங்குறாங்க. இந்த முறை நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு வழங்குறாங்க. இவருடைய முக்கியமான புத்தகங்கள், நாஞ்சில் நாடனுடைய முக்கியமான புத்தகங்கள் எதெல்லாம் அப்படின்னா தலைகீழ் விகிதங்கள், சதுரங்க குதிரை, அடுத்தது மாமிச படைப்பு, அப்புறம் 8 திக்கு மதையானை அப்படிங்கிறது. இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகம் எது அப்படின்னா சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிறது. இது 2010ஆவது ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தது. அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 டிசம்பர் 19. இந்த திட்டத்திற்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துடைய தலைவர் யார் அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்துடைய சேர்மேனான வேணு சீனிவாசன் அப்படிங்கிறவர். அதுவே இந்த திட்டத்துடைய தூதுவர் யார் அப்படின்னா செஸ் கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே, இப்போது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான மக்களுடைய உதவியை பெறது தான். அதாவது ஒரு தனியார் நிறுவனம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் காசு கேட்குறது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அந்த ஊரில் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் காசு கேட்குறது, இந்த மாதிரி தனியாராக வேறு இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் காசு கேட்குறது. ஓகே, இதோடைய முதல் கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சொந்த நிதியான ரூபாய் 5 லட்சத்தை வந்து வழங்கியிருந்தார். இப்போது இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் ரூபாய் 380 கோடி நிதி வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு தமிழக அரசு சொல்கிறாங்க. அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோட்டூர்புரம். இந்த கோட்டூர்புரம் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. 2010ஆவது ஆண்டு அமைத்திருந்தாங்க. இது 8 லட்சம் சதுர அடி பரப்பில் 8 தளத்தோடு செயல்படுது. இப்போ இங்கே இவங்க நிஜமாகும் கனவு அப்படிங்கிற ஒரு புதிய முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா திரைப்படங்களை திரையிடுறது தான் அங்கே. ஆனால் எந்த மாதிரி படங்கள் அப்படின்னா கலை, பண்பாடு, இலக்கியம், சமூக நல்லிணக்கம், இந்த மாதிரிப்பட்ட படங்களை திரையிடுறது தான் இதோடைய நோக்கம். எப்போ திரையிடுவாங்க அப்படின்னா அனைத்து மாதமும் 2 மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு திரையிடுவாங்க. இதில் திரையிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த படத்துடைய டைரக்டர், அதுக்கப்புறம் ரைட்டர், அதுக்கப்புறம் நடிகர், அவங்க எல்லாரும் வருவாங்க. அப்போ நம்ம வந்து இப்போ கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் எதனால் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிங்க, இதில் நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இந்த அரங்கில் மொத்தமாக 1100 பேர் வரைக்கும் அமர முடியும். அடுத்தது இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் ஜூலை 2024 எவ்வளவாக குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 3.54%. இப்போ நம்ம இந்தியாவுடைய கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது சில்லறை பணவீக்கம், இது என்னென்னா நம்ம பொதுமக்கள் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம்ல அதோடைய விலை வந்து குறைந்திருக்கிறது தான் சில்லறை பணவீக்கம். அது பார்த்திங்கன்னா 3.54% இப்போ குறைந்திருக்கு. இது ஜூலை 2024ஆவது ஆண்டுக்கானது. கடந்த 5 ஆண்டுகளில் இது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய இலக்கே 4% அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஆனால் அதை விட இது குறைந்து போயிருக்கு. அடுத்தது இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ரெப்போ விகிதம் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் இப்போ எவ்வளவா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம். ரெப்போ ரேட் அப்புறம் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உலக மகளிர் கபடி போட்டி முதல் முறையாக எங்கு தொடங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இப்போது உலக மகளிர் கபடி போட்டி இதுவரைக்கும் எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஆனால் இப்போ தான் முதலாக நடைபெற போகுது. எங்கே அப்படின்னா ஹரியானாவில் தான் நடைபெற போகுது. செப்டம்பர் இந்த ஆண்டு தான் நடைபெற போகுது. இதில் 15 நாடுகளை சேர்ந்த வீராங்கனைகள் வந்து கலந்து கொள்வாங்க. இதை நடத்துகிற அமைப்பு உலக கபடி அமைப்பு மற்றும் ஹரியானா அரசு, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அடுத்தது ஒரு கூட்டு பயிற்சி
எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற ஒரு கூட்டு பயிற்சி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில நடைபெறுது அப்படிங்க நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில நடைபெறுது. இரண்டாவது, அது என்ன வகையான பயிற்சி, அதாவது இராணுவ பயிற்சியா, விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சி அப்படிங்க நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவது, அது எங்கே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கிற இராணுவ பயிற்சி பள்ளியில் தான் நடைபெறுது. அடுத்தது உதாரா சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில நடைபெறுது. இது ஒரு விமானப்படை பயிற்சி. அடுத்தது இது எங்கே நடக்குது அப்படின்னா மலேசியாவுடைய குவாந்தான் அப்படிங்கிற பகுதியில் நடைபெறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். சீனாவை சேர்ந்த லீ முசி அப்படிங்கிற ஒரு சிறுமி சீனாவில் பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் செய்து சாதனை படைத்திருக்காங்க. இது என்ன வகையான சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன மாணவியால் சீன ஆசிரியரை கொண்டு சீனாவில் பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுறது இதுதான் முதல் முறை. அடுத்தது டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 109 புதிய பயிர் ரகங்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்திருக்காரு. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அதிக மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி மோசமான பருவநிலையையும் தாங்கி வளர்கிற பயிர்களாக இந்த பயிர்கள்லாம் இருக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக யானைகள் தினம், இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய அழகு, சுற்றுச்சூழல் முக்கியத்துவம், இறையியல் தொடர்பு என்பதை உருவகப்படுத்துவது அப்படிங்கிறது. இதெல்லாம் யானைகளுடைய சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 1972ஆம் ஆண்டு யானைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்தது உலக இளைஞர் தினம், இது ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கிளிக்குகள் முதல் வளர்ச்சி வரை நீடித்த வளர்ச்சிக்கு இளைஞர்களின் டிஜிட்டல் வழிகள் அப்படிங்கிறது. கிளிக் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் கூட ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணுறோம்ல, டச் ஸ்க்ரீன் மூலமாக கிளிக் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, அதுதான் கிளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது உலக உடல் உறுப்பு தான தினம், இது ஆகஸ்ட் 13ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இன்று ஒருவரின் புன்னகைக்கு காரணமாக இருங்கள் அப்படிங்கிறது தான். அதுவே தேசிய உடல் உறுப்பு தான தினம் என்னைக்கு அப்படின்னா அது ஆகஸ்ட் 3ஆம் தேதி. இனி ரிவிஷன் பார்க்கலாம். தேசிய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் முதலிடம் பிடித்த நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். அடுத்தது தமிழகத்தில் தற்போது புதிதாக எத்தனை மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 4 மாநகராட்சிகள். அடுத்தது இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரிய தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் மாதவி பூரிபுச். அடுத்தது கியூடெங்கா தடுப்பூசி எந்த நோய் தொடர்பானது? இதற்கான ஆன்சர் டெங்கு. அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான கீரா விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் நாஞ்சில் நாடன். அடுத்தது நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022 டிசம்பர் 19. அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோட்டூர்புரம். அடுத்தது இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் ஜூலை 2024 எவ்வளவாக குறைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் 3.54%. அடுத்தது உலக மகளிர் கபடி போட்டி முதல் முறையாக எங்கு தொடங்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.